அவர்தான். படிக்க, திருப்பி சொல்றேன், படிக்க கூடாதுன்னு சொல்லல, படிப்பு ரெண்டாவது இடத்துக்கு இருக்கணும், கர்த்தர் முதல் இடத்துல இருக்கணும். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம்? ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் மீட்டிங், நம்ம சண்டே சர்வீஸோ வெள்ளிக்கிழமை சர்வீஸோ வச்சா, அன்னைக்கு ஒரு டியூஷன் இருந்தா டியூஷனுக்கு அனுப்பிட்டு பிள்ளைய சர்ச்சுக்கு கொண்டு வர மாட்டோம். அப்ப நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கிறோம்? சர்ச்சா எஜுகேஷனா எதுக்கு தான் கொடுக்கிறோம்? டியூஷன் கொடுக்கிறோம். கேட்டா என்ன சொல்றோம்? டியூஷன் போனா இன்னைக்கு பாடம் போயிடும், சர்ச்சு போனா உன் பிள்ளைக்கு ஆத்மாவே போயிருமே. ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா அடுத்த வருஷம் பாஸ் ஆயிரலாம், ஆனா வருகையில ஃபெயில் ஆனா முடிஞ்சிச்சு. உங்க பிள்ளைகளுக்கு எது தேவை? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். இன்னைக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல Dress கொடுக்குறீங்க, நல்ல ஸ்கூல் கொடுக்குறீங்க, என்ன ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறீங்க? வீடியோ கேம்ஸ் பார்த்து விளையாடுற உன் பிள்ளை என்னைக்காவது பைபிளை விரும்பி இருக்கா? அப்ப உங்க பிள்ளையோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை வீடியோ கேம் சாப்பிட்டுருச்சு. இன்னைக்கு பெற்றோர் அப்படித்தான் இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், பிள்ளைகள் மேல குறையே கிடையாது, திருந்த வேண்டியது பெற்றோர். பெற்றோர் என்ன செய்றீங்க? இன்னைக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாத செய்றீங்க. நான் இப்ப சொல்றேன், நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் பட வேண்டாம், அவசியமே கிடையாது. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல பெற்றோர் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க பட்ட கஷ்டம் என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலே நான் உன்னை விடுதலையாக்கினதை ஒரு புத்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசி. அவன் திருப்பி எகிப்துக்கு போகணுன்ற அவசியம் இல்ல, ஆனா நீ பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியும். அப்பதான் உன் தேவனை அவன் மகிமைப்படுத்துவான். எங்க அப்பா ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வந்தாருன்னு அவனுக்கு தெரியணும். எங்க அப்பா எப்படி இந்த வெயில்ல வேலை செய்யறாருன்னு அவனுக்கு தெரியணும். இந்த பக்ரைன் தேசத்துல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க எல்லாம் சும்மாவா சம்பாதிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க, ஏதோ ஒரு உழைக்கிறீங்க தானே. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அது தெரியுமா? இயேசு கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்து இங்க எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு உன் பிள்ளைகிட்ட டெய்லி சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், டியூஷனுக்கு அனுப்புறது இருக்கிற இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏன் ஸ்பிரிச்சுவல்ல இல்ல உங்களுக்கு? உங்க பிள்ளைய 10 லாங்குவேஜ் படிக்கட்டும், உலகத்தில் இருக்கிற மொத்த புக்கையும் கரைச்சு குடிக்கட்டும், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை எதையும் படிக்காம இருந்தா கூட, படிக்க கூடாதுன்னு சொல்ல, படிக்காமல் இருந்தாலும் கூட இந்த ஒரு புத்தகத்தை படிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, அது கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல சேர்த்துரும் உங்க பிள்ளைய. உங்க பிள்ளைக்கு முதல்ல இயேசுவை கொடுங்க. வீட்டுல இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு சொல்லுங்க? குடும்பமா உட்காந்து டிவி பாக்குறீங்க, குடும்பமா உட்காந்து அரட்டை அடிக்கிறீங்க, குடும்பமா ஹோட்டலுக்கு போறீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் போறீங்க, குடும்பமா ஃபங்க்ஷன்ஸுக்கு போறீங்க. ஆனா குடும்பமா ஜெபம் பண்ண கேளுங்க, ஐயோ அவர் டியூட்டிக்கு போயிருவாரு, நாங்க டியூட்டிக்கு போயிருவோம், எப்ப நாங்க எப்படி ஃபேமிலியா ஜெபம் பண்றது? அப்புறம் எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் ஃபேமிலியா போக முடியுது? எவனாவது சாப்பாடு போறேன்னு கூப்பிட்டா குடும்பமே கார் ஏறி போக தெரியுது இல்ல? உங்களை சொல்லல, நீங்க தங்கம், அதை மட்டும் சாப்பிடறதுக்கு ஃபேமிலியா போக தெரியுது இல்ல? ஏன் தேவ சமூகத்துக்கு மட்டும் குடும்பமா போக தெரியல? ஒரு அரை மணி நேரம் கூட தேவனுக்கு உங்க குடும்பமா நீங்க டைம் ஒதுக்கலன்னா எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு 24 மணி நேரமும் பரலோகத்தை கொடுக்கணும் சொல்லுங்க? நம்ம என்ன அவ்வளவு பெரிய நீதிமான்களா? நம்ம என்ன அவ்வளவு ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க ரோல் மாடல். உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட தானே ஸ்பிரிச்சுவாலிட்டி கத்துக்க முடியும். 6 நாள் அவன் ஸ்கூல்ல கத்துக்கிறான் பாடத்தை, அந்த 6 நாளும் ஸ்பிரிச்சுவல் அவன் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். நீங்க தான் நடமாடுகிற நிருபம், நீங்க தான் காஸ்பல். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவன் சுட்டி டிவி பார்த்தா இது ரிமோட்டை வாங்கி 2020 பாக்குறீங்க, எப்படி உருப்படுவான் சொல்லுங்க? நீங்க சர்ச்சில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சை எப்படிப்பட்ட இடமா நினைக்கிறீங்க? சர்ச்சுங்கிறது ஏதோ உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற குடவுனா, உங்களை திருத்துற இடம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற இடம். உட்கார்ந்து குடும்பமா ஜெபம் பண்ண கத்துக்குங்க முதல்ல. அதே மாதிரி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது காலை 5 மணிக்கு எந்திச்சு அனுப்புறீங்க, ரொம்ப கஷ்டம் தான், இல்லைன்னா சொல்லல. அவ்வளோ கஷ்டப்பட்டு கணவன் மனைவிமா ஏந்திரிச்சு சாப்பாடை கட்டி பேக்ல போட்டு எல்லாம் பண்ணி அந்த பிள்ளையும் பாவம் தூக்கத்துல அரை தூக்கத்துல ஓடுது. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? யாராவது வேன்ல ஏத்தமா ஜெபம் பண்ணீங்களா? ஓடு ஓடு நாயே பேய வந்துச்சு பாரு, வேன் வந்து நிக்குது, இன்னும் தூங்குறியே எருமாடு, என்னென்ன வார்த்தை சொல்லி எழுப்பி ஓட்டுறீங்க. ஓகே சொத்துறோம், அது உங்க இஷ்டம், என்ன வேணா செய்யுங்க. சிலர் அன்பாவும் கொண்டு போய் ஏத்துறீங்க, டார்லிங் வா வந்துருச்சு வண்டி வந்துருச்சுன்னு நீங்க போய் ஏத்துறீங்க, நல்லது, உங்களை இல்லைன்னு சொல்லல. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது நிக்க வச்சு? உங்க பிள்ளைய நீங்க ஸ்கூலுக்குள்ள மட்டும் அனுப்பல, உலகத்துக்குள்ளயும் அனுப்புறீங்க. உங்க பிள்ளைய அங்க போகும்போதுதான் உலகத்தை கத்துக்கும்.
கூட படிக்கிற பிள்ளை பேசுற கெட்ட வார்த்தை அங்கதான் வரும், அங்க பேசுற சினிமா கதையும் அங்கதான் வரும். அதெல்லாம் நம்ம பிள்ளைய தொடக்கூடாதுன்னா முதல்ல கர்த்தருடைய கிருபை, ரெண்டாவது உங்க ஜெபம். நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர்லாம் சோம்பேறிகள். உங்களை சொல்லல, சோம்பேறிகள். பிள்ளைய ஸ்கூலுக்கு இப்படி அனுப்பி விட்டோம்னா என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்க பிள்ளைக்கு? இதுல வேற ஒரு கத்து வச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு மாசம் 500 அனுப்பிட்டா பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். எவன் சொன்னா? யார் சொன்னது? மாசம் மாசம் ஊழியத்துக்கு 500 அனுப்புனா பிள்ளை நல்லா இருக்கும். எவன் சொன்னா? 500 அனுப்புனீங்கன்னா பிள்ளை நல்லா இருக்கும். எவனுக்கு அனுப்புறீங்களோ அவன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும், வேற எவனும் ஜெபம் பண்ண முடியாது உலகத்துல. ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா ஏதோ நாங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருவோம். உன் பிள்ளைக்கு நீங்க தான் ஜெபம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்க தான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நீ காத்திருக்கிறதுக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. நீங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ண முடியாம அப்படி என்ன ஒரு பெரிய பிஸி சொல்லுங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ இயேசுவை கொடுத்துருங்க, அதான் நல்லது. நான் சொல்றேன் கவனிங்க, ஆடு மேய்க்கிற தாவீத ராஜாவா மாத்தவும் அவரால் முடியும். ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற நேபுகாத் நேச்சார புல்லு மேய வைக்கவும் அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் பிள்ளை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்துருச்சுன்னா எப்படியும் உயர்த்தி கொண்டு மேல உட்கார வச்சிருவார். எல்லா படிப்பும் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்க, நொறுக்கி போட்டுருவார். படிப்பு ஒரு மனுஷனுக்கு பணம் தரும், அந்தஸ்து தரும், ஆஸ்தி தரும், எல்லாம் தரும். ஆனா மனுஷனா மாத்தாது. அது ஒருவேளை மனுஷனா மாத்தி இருந்தா ஏன் டாக்டர்ஸ் எல்லாம் குடிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்க போறான்? தீவிரவாதிகள் இருக்கிறானே அவனை படிக்காதவன் நினைக்கிறீங்களா? அதுலயும் ஹை எஜுகேட்டட்லாம் இருக்கான். படிப்பு ஒரு மனுஷனா மாத்தாது. ஆனா ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷமே அவன் மனுஷனாய் மாறுகிறான். எல்லா கெட்ட பழக்கமும் அவனை விட்டு போகுது. கெட்ட பழக்கம் அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனா மாத்துறது இயேசு தானே ஒழிய படிப்பு இல்ல. படிப்பு தேவை, அது உங்களுக்கு பணம் கொடுக்கும், அந்தஸ்து கொடுக்கும். நான் சொல்றேன் படிப்பு இல்லாவிட்டாலும் அது கிடைச்சிடும். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டாக்டர் இருந்தார், மிகப்பெரிய டாக்டர். 1990s நான் சொல்றேன். ஒரு அன்னைக்கே ஒரு சர்ஜரிக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குவார் அன்னைக்கு. அப்படிப்பட்டதான ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டர். கல்யாணம் பண்ணல. அவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். 6வது ஃப்ளோர்ல இருந்து மேல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டார். அவர் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், மிகப்பெரிய டாக்டர். சூசைட் பண்ணி செத்துட்டார். அவருடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேட்ல எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதிட்டு செத்தார் தெரியுமா? 6 வருஷமாக மனபாரம், துக்கம், இதை மாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல, என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆகவே நான் போகிறேன்னு எழுதிட்டார். அத்தனை பேருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தெரிஞ்சவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது இயேசுதான்னு தெரியாததுனால செத்தே போயிட்டான் பாருங்க. அப்படின்னா படிப்பு ஒருத்தனுக்கு இளைப்பாறுதலை தராது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இளைப்பாறுதலை தர முடியும். எத்தனையோ பேர் படிச்சு முடிச்சுட்டு வீடு வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு 60 வயசுல பைபிளை பிரிச்சுட்டு உட்காந்துருப்பான் வீட்டுல. பாத்தீங்களா? 60-70 வயசுல என்ன பண்ணிப்பாங்க? சார்லஸ் டார்வினே எவால்வேஷன் தியரியை கொண்டாந்து சார்லஸ் டார்வினே சாகும்போது பைபிள் படிச்சுட்டு தான் செத்தாராம். காரணம் என்ன தெரியுமா? சாகும்போது தான் அவருக்கு ஞானம் வருது, இத்தனை வரைக்கும் நான் சம்பாரிச்ச பணம், ஆஸ்தி, பேர், புகழ், இது எதுவும் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பைபிள் தான் கொண்டு போகணும். அதுக்கு 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை உங்களால உங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியல, உங்க பிள்ளைய நீங்க காப்பாற்ற முடியல, உங்க வாழ்க்கை சடனா முடிஞ்சிருச்சுன்னா கூட நான் சொல்றேன், நீங்க இயேசுவை கொடுத்துட்டீங்கன்னா அந்த இயேசு உங்க பிள்ளைய காப்பாத்தி பத்திரமா கொண்டு பரலோக ராஜ்யத்துல சேர்த்துருவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு பணம் ஆஸ்தி கொடுக்கறதுல 2வது, இயேசுவை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சிறியோருக்கு போடப்படுகிறது. அடுத்து பெரியோர். இங்க இருக்கு பாருங்க, இவர் பேர் ரஃபேல் மசிடோ. இது மெக்சிகோடைய பார் கவுன்சில் இருக்கக்கூடிய 7000 பேருக்கு சிப்பு போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது FDA. என்ன தெரியும்ல? ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவ கழகங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய நிறுவனம். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கிற குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே அவங்க சட்டம் கொடுத்துட்டாங்க, ரூல். பிறக்கிற குழந்தைகள்லாம் ரைட் ஹேண்ட்ல என்ன செய்யணும்? சிப் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும் போறாங்க. இப்ப ஆல்ரெடி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு முத்திரை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது என்னது? வேக்சினேஷன், அம்மா முத்திரை. அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்றோம். ஏன் எல்லாருக்கும் இருக்கு? ஏன் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு? அத்தனை பேருக்கு இருக்கு, அமெரிக்காரனுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, உலகம் ஃபுல்லாவா அம்மா வந்துச்சு. இதுக்கு பின்னாடி வேற ஒண்ணு இருக்கு, இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல.
ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 70-80 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல பிறக்கிற எல்லாருக்கும் லெஃப்ட் ஹேண்ட்ல மார்க் போட்டாங்க, ஒரு டிஃபரன்சியேஷன் உண்டாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பிசிஜி இன்ஜெக்ஷனா மாத்திக்கிட்டாங்க. அதை அந்த லெஃப்ட் ஹேண்ட் முத்திரை நீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் போட்ட எல்லா இன்ஜெக்ஷனும் தழும்பே அவ்வளவு பாருங்க உடம்புல. இந்த ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் ஏன் தழும்பாகுது? இது ஒரு வகையான ஐடென்டி கார்டு, ஐடென்டிபிகேஷன். அரசாங்கத்தின் கணக்குல வந்துட்டீங்கன்றதுக்கு இது ஒரு வகையான கணக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பல நாடுகள்ல லெஃப்ட் ஹேண்ட்ல போறதை நிறுத்திட்டே வராங்க. இப்போ ரைட் ஹேண்ட்ல போட ஆரம்பிக்க போறாங்க. அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட்ல போறது என்ன செய்யறாங்க, நிறுத்துறாங்க. FDA மூலமா தான் அது நடக்குது. அடுத்து பென்டகன், அமெரிக்க ராணுவ தளவாடத்தில் இருக்கக்கூடியதான ராணுவ வீரர்கள் மேக்சிமம் சோல்ஜர்ஸ்க்கு போட்டாச்சு. நிறைய சோல்ஜர்ஸ் இதை வந்து வரவேற்கிறாங்க, போட தொடங்கியாச்சு. இப்போ மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். அபிஷியலாக பயோசிப்பை ஒரு அரசாங்கம் மக்களுக்கு போட சொல்லி உத்தரவு போட்டுச்சு. ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பகுதியில் அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும், அங்க பாருங்க கை வச்சோன்னு டோர் திறக்குது பாருங்க, அவ்வளவுதான், ஐசிலாம் தேவையில்லை, கை வச்சோன்னு போகும். இது ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பகுதியில் போட சொல்லி இப்போ உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அங்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த ஸ்டாக்ஹோம் பகுதியில் மட்டும் நம்ம யூஸ் பண்ற எந்த மணியுமே கிடையாது, பணம், இந்த ரூபா நோட்டு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே இந்த சிஸ்டம் தான், சிப் சிஸ்டம் கொண்டு வந்தாச்சு. எந்த கடைக்கு போனாலும் பொருள் வாங்கிட்டு அவங்க என்ன செய்யலாம், சிப் சிஸ்டம் தான். ஸ்டாக்ஹோமுக்கு வெளியே வந்தாதான் அவங்க என்ன யூஸ் பண்ணணும், பணம் யூஸ் பண்ணணும். இப்போ அது ஒரு பைலட் மெத்தடா. ஃபர்ஸ்ட் எப்படி ஐசியை வந்து ஐடி கார்டை கொண்டு வந்து அமெரிக்க மலேசியால ட்ரை பண்ணாங்களோ, இப்போ ஸ்டாக்ஹோம்ல ரெடி பண்ணியாச்சு. இப்போ வலது கையிலையும் நெத்திலையும் முத்திரை போடுற சிஸ்டம் உலகத்துல ஆரம்பித்து விட்டது. வெளிப்படுத்தல் 13-16 உலகத்துல என்ன செஞ்சிருச்சு, ஒரு மூலையில் தொடங்கப்பட்டு விட்டது. அதை பைலட் மெத்தடாக சில ஆயிரம் மக்களுக்கு போட்டு செக் பண்ண தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இது நடைபெற தொடங்கி விட்டது, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் இப்படிதான், காசெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கை காட்டினா அவரே மொபைல் வச்சு செக் பண்ணி, சிப்பை செக் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸ்வீடிஷ் ட்ரெயின்ல இப்போ வந்திருக்கு நியூ டெக்னாலஜி டு ரீப்ளேஸ் டிக்கெட்ஸ். இங்க இருப்பாங்க, செக் பண்ணது பாருங்க, ஸ்கேன் பண்ணது, அவ்வளவுதான், அதுவே பணம் எடுத்துக்கிச்சு, முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொன்ன வெளிப்படுத்தல் 13-16 மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் உலகம் போய் கொண்டிருக்கிறது. we are entering into the biometric world. இப்ப நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுன்னு அர்த்தம் எதுக்குள்ள போறோம், பயோமெட்ரிக் வேர்ல்ட். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை முழுக்க முழுக்க பயோமெட்ரிக் தலைமுறையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் தலைமுறை அந்த தலைமுறையா தான் இருக்கும், வேற இருக்க வாய்ப்பே இல்ல. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் நடந்துருச்சு. சரி, இந்த அளவுக்கு இருக்குது. இந்தியா எந்த அளவுக்கு இருக்கு அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம கடைசி கேள்விக்கு பதில் பார்த்துட்டு முடிக்க போறோம். மிக முக்கியமாக இது இந்தியால வந்தது. இங்க பாருங்க, இந்தியா பேப்பர்ல வந்த நியூஸ். இதுல என்ன சொல்றாங்க, அரசு கொடுக்கிற ஆதார் அட்டை, அதை கொண்டு உங்களை கண்காணிக்கவும் செய்யலாம், உங்களை ட்ராக் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த அட்டை சிஸ்டம் ஒரு நாள் போயிடும். இது வந்து புதிய தலைமுறை பத்திரிகையில வந்தது, கிறிஸ்டியன் பத்திரிகை கிடையாது. டெக்னாலஜி, தொழில்நுட்பம், டெக்னாலஜி பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் ஒரு நாள் போயிடும், அதுக்கு பதிலாக வேற ஒரு சிஸ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த சிப் சிஸ்டத்தை சொல்லியிருக்காங்க. அதுல எஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிப்பை எங்கெங்கெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில் பொருத்தி கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அதை வெளியே எடுக்க எந்த 2 இடம், கைகளில் அல்லது நெற்றியில், எந்த 2 இடத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13-16 சொன்னாரோ அதே 2 இடத்தை புதிய தலைமுறை 2010 சொல்லி இருக்கு. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. உங்க வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை தயாராயிருச்சு. இத உலக டெக்னாலஜி, உலக புத்தகங்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஒரு நாட்டில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியாச்சு, அரசாங்க ரீதியாக போட தொடங்கிட்டாங்க. பல நாடுகள்ல பிள்ளைகளை கணக்கெடுப்பு செய்ய தொடங்கிட்டாங்க. கடைசி தலைமுறைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். சரி, இந்த சிப்பு ஐசிக்கு பதிலாக தான் போட போறாங்க, ஐசியை வாங்கி வச்சிருக்கிறோம், ஏன் சிப்பு போடக்கூடாதா அப்படின்னா 2 ரீசன் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒன்று, இது ஆண்டவர் போடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார், ஆகவே போடக்கூடாது. இதுக்கு டெக்னாலஜி காரணம்லாம் இருக்கு, அதுக்கு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஏற வேண்டியது, இது கர்த்தர் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஆண்டவர் பழம் சாப்பிடாதன்னா சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். சாப்பிட்டா சாவ மாட்டேன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான். அந்த சிப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் ஒண்ணுல, சும்மா போடுங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான். போட்டா ஒன்னும் ஆவாதும்பா. போட்டீங்கன்னா ஒரு நாள் மரணம் வரும் கண்டிப்பாக. நமக்கு ஆண்டவர் போடக்கூடாது, போடக்கூடாது. சரி, உலக பிரகாரமாக இந்த சிப்பை போட்டா என்ன ஆகும்னு ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க.
2 வசனம் வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இந்த சிப்பை போட்டா என்ன வருமா? புண்ணு இல்ல, பொல்லாத கொடிய. ஏன் அப்படி வரும்? பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? அப்படி வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்ன பாருங்க, இந்த சிப்குள்ள லித்தியம் பேட்டரின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த லித்தியம் லீக் ஆகி பிளட்ல கலந்தா என்ன ஆகும்? லித்தியத்தோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. வெடிக்கும். லித்தியம் எது கூட சேர்ந்தாலும் என்ன செய்யும்? வெடிக்கும். அதான் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன். எல்ஐன்னு இருக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன்ல போய் எல்ஐன்னு போட்டு பாருங்க, அதோட எஃபெக்ட்ஸை போட்டு பாருங்க. லித்தியத்தோட சைடு எஃபெக்ட்ஸ் வெடிக்கும். சரி, இந்த பயோசிப் வந்து வெடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் பைபிள்ல என்ன இருக்கு? காரணம் இருக்கு. நம்ம 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே வருகை வந்து நம்ம எல்லாம் போயிடுறோம். 8ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா மிக பெரியதான குளோபல் வார்மிங் வருது. 8:7 முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அக்னி கலந்த கல்மழையும் ரத்தமும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அக்னி மழை. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று தண்ணீரின் மேல் விழுந்தது. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் 1/3 பங்கு ஒளி கொடுக்காமல் போயிற்று. அப்ப எல்லாமே குளோபல் வார்மிங். சூடு 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 சூடு. 16ஆம் அதிகாரத்துல கலசத்தை ஊத்துறான், அதுவும் சூடு. மொத்த சூடு வரும்பொழுது இந்த பயோசிப் வெடிச்சதுன்னா, இப்பவே குவைத்துல எல்லாம் என்ன ஆகுது? சூடு. இந்த சூடுக்கே என்ன ஆகுது? உருகுது. எல்லாமே அப்படியே உருகி ஆறா ஓடுது. இதை விட 100 மடங்கு சூடு வரப்போகுது வருகைக்கு பின்னாடி. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிப்ல என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் வெடிக்கும். வெடிச்சிச்சுன்னா இந்த லித்தியம் ரத்தத்துக்குள்ள கலந்தா, வசனம் சொல்லுது, இந்த சிப்பை போட்டவர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாகும். இது பிசிக்கல் ப்ராப்ளம். ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் என்ன? வாசிங்க, முடிக்கலாம். 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 14, 11. மிருகத்தையும் நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் ஆத்மா நரகத்துக்கு போயிருமா. முதல்ல போட்டா பிசிக்கல் ப்ராப்ளம், 2வது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். ஏன் ஆத்மா நரகத்துக்கு போகுது? பைபிள்ல 2 முத்திரை தாங்க. பைபிள்ல 2 முத்திரை. எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. வெளிப்படுத்தல் 13:17 மிருகத்தின் முத்திரை. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வருகிறவர், உன்னதத்திலிருந்து வரும் பலன். அதனால அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு. மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். வெளிப்பாடு 17:8. அந்த முத்திரை போட்டவனை அவன் இருக்கிற இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போயிடறான். அவ்வளவுதான் விஷயம். பரிசுத்தாவி முத்திரை இருந்தா அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டு போயிருவாரு. மிருகத்தின் முத்திரை இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருவான். அதனாலதான் இந்த சிப்பை போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது உள்ள ஆன்டி கிரைஸ்டோடைய மிருகத்தின் முத்திரை ஒன்று இருக்கும். ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்டோடைய ஒரு முத்திரை இருக்கும். அதோட கூட அருவருப்பான சில காரியங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பேரு இந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இருக்கிறவங்க இருந்து பாருங்க. ஆக்சுவலா அதான் நடக்க போகுது. ஆகவே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி, நோ அதர் வே, இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமே.